சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. நண்பர் ஒருத்தர் வந்து பார்க்க கிடைச்சது. அதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துல படிச்சிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது ஸ்கூலை விட்டு விலகி வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டார். அப்ப அதுக்கு பிறகு அந்த நண்பர் வந்து பார்க்க கிடைக்கல, எங்க இருக்காரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு நண்பர் தான், ஆனா திடீரென்று வேற ஸ்கூலுக்கு மாற போறோம் வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு போனாரு. அது பிறகு அது எந்த தொடர்பும் இல்லை. அப்ப நேற்று வந்து இந்த பெட்டா கிட்ட ஆளை காண கிடைச்சது. சரின்னு சொல்லி வேலை முடிஞ்சு போகும்போது ஆளை கண்டுட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 7ஆம் ஆண்டுல பார்த்தோம்னு சொன்னா திடீர்னு மறந்துருந்தானே. அப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நானும் கிட்ட போயிட்டு கதைப்பமா வேணாம்னு சொல்லி கொஞ்சம் தயக்கம். அவருக்கும் என்ன பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்ப 2 பேரும் கதைப்பமா விடுமான்னு தயக்கத்துல ரைட் நீங்க இவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியே மச்சான் நீ தானேடா அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் அதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மச்சான். ஏன் திடீரெண்டு ஸ்கூல்ல 7ஆம் ஆண்டில் விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போன நீ, அப்ப ஏன் அந்த நல்ல இருக்கிற ஸ்கூல்ல விட்டுட்டு ஏன் போன நீ அப்படின்னு சொல்லி இல்ல மச்சான் உனக்கு தெரியும் தானே, வகுப்புல படிக்கும் பொழுது சார் ஒரு என்ன பேசி கொண்டிருப்பாரு, நீ படிக்க லாயக்கில்ல, நீ வந்து ஆடு மேய்க்க தான் சரின்னு சொல்லி பேசி கொண்டு இருந்தாரு. அது எனக்கு கோவம் ஆயிரும் மச்சான். அதான் வேற ஸ்கூலுக்கு போனேன். சூப்பர் மச்சான். ஓகே வேற ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன மச்சான் என்ன செஞ்சேன் மச்சான் வேற ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் என்ன ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லி கொண்டு இருந்தார். அந்த கோவத்தை வச்சுக்கொண்டு அந்த உரிய வச்சுக்கொண்டு நல்லா படிக்கணும், அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் பொய்யாக்கணும்னு சொல்லி மச்சான் நல்ல வெறித்தனமா படிச்ச மச்சான். அவர் சொன்னது அதாவது ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொன்னத விஷயத்த பொய்யாக்கணும்னு சொல்லி நான் வெறித்தனமா இருந்தேன் மச்சான். சூப்பர் மச்சான். இப்ப என்ன செய்யறான் மச்சான், இப்ப மச்சான் வந்து நான் மாடு மேய்க்கிறேன் மச்சான். அவர் சொன்னதை நான் பொய்யாக்கணும், அவர் ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொன்னா நான் மாடு மேய்க்கிறேன் மச்சான், இப்ப பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி நண்பர் நேற்று சொன்னாரு.